முதல் நடராஜர் சிற்பம் இருக்கிறது இந்த கோவில்ல தான். இந்த கோவிலை கட்டியது ஒரு பல்லவ மன்னன். இந்த கோவில பத்தி சொல்லணும்னா, அதாவது ஒரு ஜுவல்லரி பாக்ஸ்க்குள்ள ஜுவல்ஸ் எப்படி போட்டு வைப்போமோ, அந்த மாரி இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எந்த ஒரு காணொளியிலுமே காட்டாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க இருக்கக்கூடிய சிவன் மறையிறாரு. அது எப்படின்றத பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல சீயமங்கலம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயில பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில்ல தான் முதல் நடராஜர் சிற்பம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப அந்த சிற்பம் எங்க இருக்கு? பார்க்க எப்படி இருக்கு? அதுல இருக்கிற அர்த்தங்கள் என்ன? இந்த கோயிலோட வரலாறு என்ன? எல்லாத்தையுமே இந்த காணொளி முழுவதுமே பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. இந்த கோவிலோட வாசல்ல ஒரு விநாயகர் இருக்காரு. பார்க்க அவ்வளோ அழகா இருக்காரு. வணங்கிட்டு உள்ள போனோம் அப்படின்னா, ஒரு கோபுரம் நம்மள வரவேற்குது. உள்ள போன உடனே இந்த கோவில் பார்க்கவே ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் தருது. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல கட்டியது ஒரு பல்லவ மன்னன். வேற யாரும் இல்ல. மகேந்திர பல்லவன். இந்த கோவில கட்டியது அவரா இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய மண்டபங்கள் அமைச்சது விஜயநகர பேரரசு. இந்த சோழர்கள் பராமரிச்சிருக்காங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு விநாயகர் இருக்காரு. அவர வழிபட்டுட்டு கருவறைக்கு உள்ள போறதுக்கான பாதை வழியா போனோம் அப்படின்னா, விநாயகர், ம், பைரவர் இருக்காரு. அப்புறமா மரகதவள்ளி அம்பாள் அவங்களும் காட்சி தராங்க. அவங்கள வணங்கிட்டு அப்படியே நம்ம சிவபெருமான வணங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளையே மறக்கிற அளவுக்கான ஒரு அற்புதமான ஃபீல் தருதுங்க. இந்த சிவபெருமானுடைய பெயர் சமஸ்கிருதத்துல தம்பேசுரர்ன்னும், தமிழ்ல தூணாண்டவர் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வெளியில ஒரு பெரிய கல் ஒண்ணு இருக்கு. அந்த கல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரி மூடி பார்க்கும்போது அது ஒரு சிவலிங்கம் மாரி தெரிஞ்ச மாரியும், அதனால இந்த கோயில் இங்க கட்டப்பட்ட மாரியும் ஒரு கதை இருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்கக்கூடிய இந்த தூணாண்டவர் அப்படின்றவரு 2 தூண்களுக்கு நடுவுல இருக்கிறனால தூணாண்டவர் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. தலையில கொம்பு வச்சுக்கிட்டு, கையில ஆயுதம் வச்சுட்டு ஒரு போர் வீரர் மாரி இருக்காரு, இந்த துவாரபாலகர்கள். சரி. அப்படியே தூணாண்டவரோட ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா, நம்ம கண்களுக்கு முதல் நடராஜர் தெரிகிறாரு. இவரு டான்சிங் சிவா, அதாவது நடனமாடும் சிவன் அப்படின்னு சொல்றோம். நடராஜரின் முன்னோடி. சரி. இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, நாட்டிய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனுஷன் நின்னுகிட்டு இருக்கான். இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு பாம்பு வந்தது அப்படின்னா, எப்படி பதறி போய் கால தூக்குவானோ, அதன் போல ஒரு இது இருக்கிறது தான் இந்த நடராஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, இங்க இருக்கிற நடராஜருக்கு அதே ரெசம்பிளன்ஸ் வருது பாருங்க. ஒரு பாம்பு ஒண்ணு கீழ இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி பதறி போய் கால தூக்குவானோ, அதே மாரி கால தூக்கியிருக்காரு. இந்த பக்கம் ஒருத்தர் மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஒருத்தர் வணங்குறாரு. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நடராஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கோயில கட்டியது மகேந்திர பல்லவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன். இந்த கோயில நம்ம சுத்தி வந்தோம் அப்படின்னும்போது, நம்ம வரும்போதே ஒரு கல்வெட்டு ஒண்ணு பார்த்தோம். எங்க இருக்கு அப்படின்னா, கருவறைய சுத்தி 2 தூண்கள் தெரியுது. அந்த தூண்கள்ல இந்த சிம்மம் இருக்கு. அதாவது
பல்லவர்கள் கட்டினாங்கன்றதுக்கு ஆதாரமா சிம்மம் ஸ்கல்ப்சர் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே போட்ட பனைமலை வீடியோலயே நம்ம வந்து சொல்லியிருப்போம். பனைமலை கோயில்ல கருவறைய சுத்தி சிம்ம முத்திரை பதிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்போம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்க. அதே மாரி இந்த இடத்துலயும் நமக்கு வந்து சிம்மம் வந்து ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழ நமக்கு வந்து கிரந்த எழுத்துக்கள் வச்சு ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு என்ன குறிப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது உள்ள எல்லா தங்க நகைகள், வெள்ளி நகைகள் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு டப்பா உள்ள பூட்டி வச்சோம் அப்படின்னா, அந்த டப்பா வந்து ஒரு புதையல் பெட்டி இல்லையா? அந்த மாரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் பூட்டி வச்சு, ஒரு இடத்துக்குள்ள அடைச்சு வச்சோம் அப்படின்னா, அதுதான் இந்த கோவில். அந்த மாரியான ஒரு அற்புதம் பெற்ற கோவில். அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சொல்றாங்க. எது எப்படியோ இந்த கோயில்ல நெறைய வரலாறு இருக்கு. இந்த கோயில்ல முதல் நடராஜர் சிற்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நடராஜருடைய முன்னோடி இருக்காரு. இவங்க எல்லாரையும் வணங்கிட்டு, அப்படியே பின்புறம் வந்தோம் அப்படின்னா, ஒரு கல்லு மாரி இருக்கு. பார்க்க மலை மாரியே இருக்கு. இந்த மலையில ஏறி பார்த்தோம்னா, ஒரு முருகன் சந்நிதி இருக்கு. குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன்னு சொல்ற மாரி முருகர் சந்நிதி இருக்கு. பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. படி மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா ஏறுனோம்னா, மேலே ஏறி போலாம். இந்த கோவிலுடைய மொத்த வியூவையும் உங்களால பார்க்க முடியும். இந்த முருகன் சந்நிதிக்கும், கோயிலுக்கும் நடுவுல போற வழியிலேயே ஒரு சில கல்வெட்டுகள பார்க்க முடியும். அது வந்து இந்த கோயிலுக்கு குடுத்த தானங்கள குறிப்பிடுது. அதேமாரி அந்த முருகன் கோயிலுக்கு எதிர்க்க வந்து ஒரு லைன் ஒண்ணு வரைஞ்சிருக்காங்க. அது வந்து அளவுகோல், அதாவது அளவீட்டு லைன் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த நிலத்த வந்து வழங்குனதுக்கான ஒரு அளவுகோலா இந்த கோடு வந்து இருக்கலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு வீடியோலயுமே காட்டாத ஒரு விஷயத்த நான் காட்டப் போறேன். என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? இங்க இருக்கக்கூடிய தூணாண்டவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவன் வந்து மறையறாரு. ஆமா, இன்விசிபிள் ஆவறாரு. எப்படின்னு கேட்கிறீங்களா? இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால பார்க்க முடியுது. இப்போ லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நம்மளால சிவன வந்து பார்க்க முடியுது. ஆனா, இங்க கருவறைக்கு வர்றதுக்கு ஒரு கதவு ஒண்ணு இருக்கு. அந்த கதவு மூடினதுக்கு அப்புறமா, நம்ம கண்களுக்கு சிவன் சுத்தமா தெரியல. ஃபுல்லாவே இன்விசிபிளா மறைஞ்சிடுறாரு. அந்த காட்சிய இப்ப நீங்களே பாருங்களேன். அதாவது மேலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி இருக்கு இல்லையா? அந்த ஒளியில வந்து இறைவன் தெரியல. வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியில தான் இறைவன் தெரியிறாரு அப்படிங்கிறத தான் இங்க நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோவில்ல நீங்க நான் சொல்றத விட, நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த கோவில்ல இருக்கிறதே அவ்வளோ ஒரு அமைதியாகவும், ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலைய நமக்கு வந்து தருது. இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில சீயமங்கலம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான குடைவரை சிவன் கோவில். கட்டியது மகேந்திர பல்லவன். நன்றி. மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷன்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம்னு சொன்னாலே ஞாபகம் வரும் இந்த கைலாசநாதர் கோயில் 1300 வருடங்கள் பழமையான இந்த கோவிலை கட்டிய மன்னருடைய கல்வெட்டு மட்டும் இல்லாம,
சோழர்களுடைய கல்வெட்டே இருக்கு. ராஜராஜ சோழன் கல்வெட்டு இங்க ஒண்ணு இருக்கு.